வணக்கம் ஹலத்தோடா. மாநாட்டுக்கு வேற போனேன், டைம் ஆச்சு, கிளம்பணும். இப்போ போனதான் நாளைக்கு கரெக்டாக இருக்க போறது. போறீங்களா? மாநாடு போறீங்களா நீங்களுமா? ஆமாம் ப்ரோ, நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடே போகுது. தமிழ்நாட்டு மக்கள் அவங்க வந்து விஜய் எப்படா பார்த்து மட்டும் தான் போறாங்க. அப்படியா? ஆனா விஜய் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியுது, விஜய் பார்க்கணும் போறாங்க. இது வேணா ஏத்துக்கிறேன். இது லாஸ்டா சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். அதாவது ஒரு கட்சி டெக்னிக்கலாவும் அடி வாங்குது, ஐடியாலஜிக்கலாவும் அடி வாங்குதுன்னா அது என்ன கட்சியா இருக்குன்னு நாளைக்கு தெரியும். அப்படி இருக்கு. ஏன்னா அந்த அளவுல தான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க மாநாடை வந்து ஆரம்பிக்க போறாங்க. நிறைய என்ன மாதிரி வந்து ரூல்ஸ் கொண்டு வராங்க. அதாவது இப்ப நீங்க குழந்தைய வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்க கூட்டு போறீங்க, குழந்தைய கூட்டு போறீங்க. கூட்டு போன உடனே அந்த குழந்தைங்களுக்கு நீங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுப்பீங்க? தம்பி பாத்து போப்பா, பத்திரமா போ, எல்லாம் நாங்க எப்படி மென்ன போறோம், அது மேல ஏறாத, இது மேல ஏறாத, மரத்துல ஏறாத, கரண்ட் தொடாத, கரண்ட் ஷாக் அடிக்கும், அதுல ஏறாத, அந்த சேர்ல எல்லாம் போய் விளையாடாத, கீழே இறங்கு, அதை எடுத்து உடைக்கிற, அதை பண்ணு, லைட்ல ஏன் கை வைக்கிற, லைட்ல இருந்து இறங்கு, வா செல்போனே எடுத்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்க, இங்க எதுக்கு வந்த, வா சுத்தி இங்க வா, இதுக்கு வா, அந்த மாதிரி ஏதாவது நீங்க எவ்வளவு ரூல்ஸ் போடுவீங்க? ஒரு குழந்தைக்கே போட வேண்டிய அத்தனை ரூல்ஸையும் கட்சியோட தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இந்த மாநாடு வந்து போட்டிருக்கு. அதனால இது ஒரு நல்ல வெற்றியடைய நம்மளுடைய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிக்கிறோம். என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு பள்ளிக்கூடம். ஆமா, பள்ளிக்கூடம். அதனாலதான் அதை அழகா அவரு எடுத்து சொல்றாரு. ஏன் உடைக்கிற, ஏன் பண்றாரு, ஒரு குழந்தைகளை மாதிரி அவர் ட்ரீட் பண்றாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு அழகா இருக்கு அந்த இடம். வழக்கமா அவர் எந்த மாநாடு போடாலும் அப்படிதான் இருக்கு. மாநாடுலயும் பாத்தீங்கன்னா அவர் பேசுற மைக் பேசுறாரு, தம்பி மேல ஏற கீழே இருங்க, கீழே இருக்குன்னு. வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிச்சுன்னா நீங்க குழந்தைங்களை கோவப்படுவீங்களா? சின்ன ஒரு வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூட முடிச்சுட்டு போகும்போது சின்ன சின்ன சேதாரமாகும். இது கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன். அது என்ன ஃபங்க்ஷன்? அவங்களே சொன்னாங்க, இது ஒரு ஃபங்க்ஷன். அதாவது லாக்அப் டெத்ல ஒருத்தர் உயிரிழந்தார்ல, அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆர்ப்பாட்டத்தை ஃபங்க்ஷன் சொன்ன ஒரே கட்சி தான் அந்த அளவுக்கு அதை மிங்கிள் பண்ணி ஒரு ஆசையா பாக்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷனும் ஆர்ப்பாட்டமும் எங்களுக்கு ஒண்ணு இல்ல, ரெண்டும் அதுதான், எல்லாம் ஒன்னி பிணைஞ்சதுதான். நம்ம ஃபங்க்ஷன்ல சென்டர் பீரியன், இந்த லைட்டு கம்பம் எல்லாமே உடஞ்சிருக்கு, வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. சரி, ஆனா அந்த பசங்களுக்கு இப்ப ஆனா பொதுவாக பார்த்தோன்னா ஒரு அரசியல் தலைவர்ன்றவங்க பார்த்தோன்னா ஒழுங்குபடுத்தணும், அதான் பண்றாங்க. நல்ல விஷயம் தானே, மேலே ஏறாதுன்றது நல்ல விஷயம் தானே. அது கரெக்ட் தான். அதனால வந்து இப்படி நீங்க இன்னொன்னு பாருங்க, இந்த வீட்டு பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து தேவையானது யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த சேர் வந்து டெண்டர் எடுத்திருக்காங்க, 1.5 லட்சம் சேரை 5 பேர்கிட்ட பேசியிருக்காங்க, 4 பேர் தர முடியாதுன்ட்டாங்க. உடம்பு பயத்திலே அது ஸ்டாக் இல்லன்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து வேற எங்கேயாவது வாடகை கொடுத்துட்டோம்னு எடுத்துக்கலாம். திரும்ப 1.5 லட்சம் போயிட்டு ஒன்னே ஒண்ணு வந்துச்சுன்னா என்னடா இது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதுவா கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒண்ணு இல்ல, காலையில வந்து ஒரு பையன் ஒரு மாநாடு ஏற்பாடு நடக்குது, அவ்வளவு பவுன்சர்ஸ் எல்லாரையும் இறக்கி இருக்கிறாங்க. காலைல ஒரு பையன் பேனர் வச்சு பண்ணும்போது இறந்துட்டு இருக்கிறான். செகண்ட் இயர் பையன் இறந்துட்டு இருக்கிறான். சரி, அதுக்கப்புறம் பண்ற எல்லாமே நம்ம வந்து ரொம்ப கவனமா பண்ணணும், எல்லாமே பார்த்து செய்யணும்னு ஒரு இது வேணும். அதுலயும் முக்கியமா 100 அடி கம்பத்தை தூக்கி நிப்பாட்டுறோம்னா எவ்வளவு அறிவு வேணும், எவ்வளவு ஒரு இது வேணும், எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஒரு ஆள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 4 நாள் முன்னாடி நிப்பாட்டி வச்சிடணும், சேஃப்டிக்கு நிப்பாட்டணும். அவ்வளவு பெரிய விஷயத்த தற்கூரி மாதிரி சரி இது இப்பதான் எடுத்து நிப்பாட்டுறாங்க பொறுமையா. நல்ல வேலை அங்க யாரும் இல்ல, காரணம் இருக்குல்ல, இப்பதான் நிப்பாட்டுறாங்கன்னா இப்பதான் பசங்க வந்த பசங்களே வச்சு நிப்பாட்டு. அது என்னன்னா தனியா ஆளுக்கு வச்சா காசு கொடுக்கணும் அவங்களுக்கு. பொதுவா ஒரு ஏதாவது ஒரு சின்ன மாதிரி விபத்து ஏதாவது ஏற்படுதுன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைக்காது, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும். இந்த 100 அடி கம்பத்தை நிப்பாட்டுறதே ரீல்ஸ் போடுறதுக்காக அவங்க ஒரு 100 கேமரா நின்றுருக்கு. அது விழுகிறத மட்டும் நானும் பாக்குறேன், ஒரு சேனல்லையும் ஒரு ஆங்கிள் வீடியோ வருது. இந்த பக்கம் இருந்து விழுகிறது வருது, இந்த பக்கம் இருந்து விழுகிறது வருது, கீழ இருந்து ஒருத்தர் எடுக்கிறான், இங்க இருந்து ஒருத்தர் எடுக்கிறான். ஏட்டா ரீல்ஸுக்குன்னே போயிருக்கீங்களாடா, அப்படி இருக்கு அது பாக்குறதுக்கே. அதுவும் பாவம் அந்த கார் ஓனர் போயிட்டு பார்க் பண்ணிட்டு வந்து பார்க்கும் போது அப்படியே தலையில கை வச்சு உட்கார்ந்துருப்பாரு. SUV கார் வேற. சரி, இந்த கொடிக்கம்பம் வந்தது ஒருவேளை ஆளுங்கட்சியோட சதியா இருக்கும், நிச்சயமா சதியா இருக்கும். போல்டுல 5 தெருவு இருக்குல்ல, அத 4 தெருவுலயே கட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எவ்வளவு பேர் மாநாடு போடுறாங்க, எந்த மாட்டும் இந்த மாதிரி ஒரு அசம்பவம் பண்றது இல்ல. நிச்சயமா அது ஆளுங்கட்சி சதிதான். இந்த கேமரா ட்ரோன் எல்லாத்தையுமே விழப்போகுதுன்னு அவங்களே கூட எடுத்துருக்கலாம். அடுத்த தேர்தல்ல எங்க அண்ணன் தான் சிஎம், அவர் தான் ஆளுங்க சரி. அதாவது ஒரு கட்சியினுடைய கொள்கை தலைவரா யாரை எடுத்துக்கலாம்? ஏற்கனவே ஒரு கட்சியில இருக்க தலைவரையோ கொள்கை தலைவரா எடுத்துக்கிறது, அவர் கூட கொள்கை தலைவரா எடுத்துக்கலாம், சேர்ந்துருவாங்க போல கூட்டம். ஏற்கனவே ஒரு கட்சியில ஒரு தலைவரா இருக்கிறாங்க, ஒரு நிறுவனரா இருக்கிறாங்க,
அந்த அதிமுக கட்சி நிறுவனது எம்ஜிஆர். அந்த கட்சி வந்து அது ஒரு ரத்தத்தின் ரத்தங்களேன்னு வச்சு அந்த கட்சி தொண்டர்களை வச்சிருக்காரு. அப்படி ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி தலைவர் தான் எனக்கும் கொள்கை தலைவர். அதுக்கு அந்த கட்சியிலே போய் சேர்ந்துடலாமே. அடுத்து திமுகன்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு அண்ணா. அவர்தான் என்னோட கட்சிகள். ஒண்ணு இதுக்கு போயிடணும், இல்ல இதுக்கு போயிடணும். என்னடா இது, அதுக்கு நடுவில் தான் மையமுக்கும் போக மாட்டேன். இது 3 தாண்டி நான் நடுவில் நிப்ப 2 தலைவரா எடுத்துக்கிறது. யாரெல்லாம் வெற்றி பெற்று ஜெயிச்சாங்களோ அவங்கள மட்டும் இருந்தது. ஏன்னா இப்ப பொதுவாக என்ன திரும்ப பண்ணாரு, ஸ்கூல் மாணவர்கள் வந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் கூட அதனாலதான் கொள்கை தலைவர் காமராஜரும் இவங்க கொள்கை தலைவர் தான். அவரை தோக்கடிக்கிற யாருன்னா அண்ணா. அதனாலதான் இந்த மாநாட்டுல மட்டும் காமராஜருக்கு வந்து கொஞ்சம் லீவ் விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு 2 பேரை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டாரு போல. காமராஜர் கீழே ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ. என்ன கொடுமையா. அகரம் ஃபவுண்டேஷன் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்டு கொடுத்தாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து கல்வின்ற ஒரு வாய்ப்பு இல்லாம குழந்தைங்களை கொண்டு போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு யார் ஏழ்மையான தேடி அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களை பெரிய ஆக்கி நிறைய அவார்டா வந்து பண்றாரு. ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அவார்டு கொடுக்குறாரு. சூர்யா அவர் கொடுத்தது பெரிய ரீச் ஆயிருச்சு. இவரு அந்த குழந்தைகள் ஃபங்க்ஷன் கொடுக்குறப்ப நீட்டு மட்டும் தான் கல்வியா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. போட்டு அடின்னு அடிச்சிட்டேன். நான் என்னடா பண்ணேன், ஷாக் ஆயிடுங்க. ஒரு செகண்ட் என்ன தெரியுமா, இது அண்ணாமலை பேசுற மாதிரியே இருந்தது எனக்கு. நான் என்ன பண்ணேன், என்ன போட்டு அடிக்கிறேன். அதாவது இவங்க கட்சியில எதை தெரியுமா புரட்சின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. புயல் மழை வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல போய் நஷ்டஈடு கொடுக்கறது, நேர்ல போய் பாக்குறது, இதெல்லாம் புரட்சி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. இத வந்து விஜய் டிவில முன்னாடி ஷோ பண்ண கேபி பாலாவே இன்னைக்கு பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லாருமே சோசியல் சர்வீஸ்ல பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ராகவா லாரன்ஸ் பண்றாரு, இன்னும் நிறைய பேர் பண்றாங்க. இதுவே மக்கள் சேவை, இதுவே புரட்சி, இதுவே பயங்கரம். அன்னைக்கே வந்திருந்தாருன்னா இது பண்ணிருப்பாரு, அப்பயே உட்கார்ந்து இருந்தாருன்னா உச்சமோ உத்தரம் அன்னமோ பேசியிருக்காங்க. சோ எது புரட்சி எது சோசியல் சர்வீஸ்னே தெரியலையே எங்களுக்கு. என்ஜிஓ நடத்திருக்கீங்க இவ்வளவு நாள், நீங்க என்ஜிஓ நடத்திருக்க, இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி இது விடுங்க ப்ரோ. வந்து நாளைக்கு வந்து மாநாடு வர முத அந்த தலைவர் இப்ப வராரு இல்லையா விஜய். இப்ப கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் மொத்தமா ஒரு எத்தனை வாட்டி அவர் வெளியில வந்திருக்காருன்னு சொல்லுங்க. ஒரு 5 முறை 10 முறை. இப்ப நாளைக்கு வர 13வது முறை கட்சி ஆரம்பிச்சு. அவ்வளவுதானே. ஆனா சிஎம் ஆக போறீங்க நீங்க. உண்மையிலே இந்த விஷயத்துல வந்து பார்த்தா எல்லாரையுமே பாராட்டணும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாங்களா, அவரு மக்கள் அவரு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குங்க. சும்மா இப்ப டிடி வாசன் வெளியே வந்தாவே ஃபேன்ஸ் கூடுறாங்க, இவரு வந்தா கூட்டு கூட மாட்டாங்க. நிச்சயமா. அதாவது இவருக்கு வந்து வெயில் ஆகாது சரிங்களா. அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தா முத பிப்ரவரி மாசம் கட்சி வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆகஸ்ட் மாசம் கொடியும் பாட்டும். அப்ப நடுவுல 2 மாசம் 3 மாசம் லீவு. மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மே வரைக்கும் லீவு. அப்புறம் ஜூன் ஜூலைல ஸ்கூல் பசங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் அக்டோபர்ல மாநாடு, டிசம்பர்ல அம்பேத்கர் புக் ரிலீஸ், அப்புறம் ஏப்ரல்ல ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல, அப்புறம் பரந்தூர் போயிட்டு வந்திருக்காரு. அஜித் லாக்அப் டெத் அவரோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அது இல்லாம ஒரு ஆர்ப்பாட்டம். இது இல்லாம 3 விஷயம் பாருங்க. இந்த வெள்ள நிவாரணத்துக்கு வீட்டுக்கே கூப்பிட்டு பொருள் கொடுத்திருக்காரு, வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்திருக்காரு. அப்புறம் வந்து தூய்மை பணியாளர் போராட்டத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆதரவு கொடுத்திருக்காரு. அப்புறமா வந்து அந்த ஆதரவு கண்டிப்பா வந்து சூப்பர். அது வெளியே வந்து பண்ணிருக்கலாம், ஓட்டு எப்படி வந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து தன்னோட கொள்கை தலைவர் வீட்டு வாசல்ல இப்படி வெளியே வந்தாலே 5 பேர் சின்னதா சில மாதிரி வச்சிருக்காரு. அதுல அவருடைய பிறந்தநாள் போய் ஒரு வாட்டி மாலை போட்டிருக்காரு. ஆக மொத்தம் 12 வாட்டி. அந்த 12 வாட்டியில 3 ஈவெண்ட் வந்து அவரோட வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு, 2 ஈவெண்ட் கட்சிக்குள்ளேயே நடந்திருக்கு. நீங்க சொன்னது சரிதான். வருஷத்துல 7 முறை கேட்டை தாண்டி வெளியே வந்திருக்காரு. சரி, இவரை நம்பி நம்ம ஓட்டு போறோம் வச்சுக்கா, இன்கேஸ் ஓட்டு போட்டுனா உண்மையா மக்கள் வந்து பாப்பாரா, சந்திப்பாரா? ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுல, அதிகபட்சமா அவர் பேசின டைமிங்கே 3 நிமிஷம். கையில வந்து சாரி வேணான்னு சொல்லிட்டு சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 3 நிமிஷம் அதிகபட்சமா அவருக்கு ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. லைட்டா கண்ணை காமிச்சாரு. பட்டுன்னு நம்ம மூடு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணு, மூடு எல்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஸ்கூல் பெல் ஆடி வீட்டுக்கு போனா அனுப்பிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். உண்மையா இதான் அங்க வந்து நடந்துட்டு. இவர் வந்து ஒரு பிராண்டு. இவரை காமிச்சு கீழே வந்து எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த 5 கொள்கை தலைவர்ல அவரு எனக்கு ஒரு சோர்ஸ் ஒருத்தர் சொல்றாரு, ரகசியமா சொல்றேன் பாருங்க. இந்த ஐடி விங்க்கு வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. சின்ன பசங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற எல்லாரும் அந்த மீட்டிங்ல வந்து உட்கார்றாங்க. உள்ள இருந்து முக்கியமான ஒரு 2-3 தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல அவர் இல்ல, கட்சியோட தலைவர் இல்ல. இந்த கீழே இருக்க 3 நிர்வாகிகள் மட்டும் வராங்க போறாங்க, பிஸியா இருக்காங்க. ஒரு ஆளு மாஸ்க் போட்டு சுத்திக்கிட்டே இருக்காரு அங்கேயும் இங்கேயும். அவர் தான் அது ஃபுல்லா ஈவெண்ட் எல்லாம் ரெடி பண்றது. நீ அங்க உட்காரு, நீங்க உட்காரு, அது பேசிட்டே இருக்காரு.
அவர் என்ன பண்றாருன்னா கூட்டம் ஸ்டார்ட் ஆனோடனே சைட்ல போய் அந்த பக்கம் போய் உட்காந்துட்டாரு, மாஸ்க் போட்டு அங்க போய் உட்காந்துட்டாரு. இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியில புதுசா சேர்ந்தவர், இந்த VCKல இருந்து போய் அங்க ஜாயின் பண்ணவர், அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாருன்னா, ரொம்ப அடிப்படையா எல்லா யூடியூப் சேனல்லையுமே ஷோ முடிஞ்சோடனே என்ன சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதை தான் பண்ண சொன்னாரு. எதுவுமே இல்ல, வாட்ஸ்அப்ல ஆக்டிவா இருங்க, பதில் கொடுங்க, இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து தெளிவா சொல்றாரு, தலைவர் பேசின ரீ ரெக்கார்டட் வீடியோ, அதாவது ஏற்கனவே பேசின வீடியோ, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவா, ஏற்கனவே பேசின வீடியோ நாங்க டெலிகாஸ்ட் பண்ண போறோம் பாருங்க. ஏற்கனவே பேசின வீடியோனா அது லைவ் கிடையாது, போட போறாங்கன்னு. கீழே இருக்க இந்த அனில்ஸ் எல்லாம் அவர் அந்த வீடியோல ஹாய் அப்படின்னு இவனும் கத்துறாங்க. கத்துறானுக்கிட்டே அது ஏற்கனவே எடுத்த வீடியோடா, திரும்ப ஹாய் சொல்ல மாட்டாருடா. அவரு ஹாய்னோடனே அவரு ஹாய்ன்றாரு. அப்பதான் அந்த வீடியோல தான் அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு பேர் வைக்கிறாரு எல்லாருக்கும். இப்படிதான் இந்த நிலைமை அந்த இடத்துல இருக்கு. முழுக்க முழுக்க கட்சியை வந்து ரன் பண்றது யாருன்னா, கட்சியோட ஓனர் யாருன்னா அந்த மாஸ்க் போட்ட ஆரோக்கியம் தான். சரிங்களா? அவர் பேர் வந்து ஆரோக்கியம், முன்னாடி பேரை நான் வந்து அப்புறமா சொல்றேன். மீதி எல்லாருமே ஏஜென்ட் மாதிரி. இந்த ஆரோக்கியத்தை வந்து நீங்க நேரடியாலாம் சந்திக்க முடியாது. 6 பேர் இருக்காங்க, 6 பேர் நார்த் இந்தியன்ஸ் மாதிரி. அந்த 6 பேரை தாண்டி தான் நீங்க போய் நேர்ல போய் சந்திச்சு அவரே அட்டாச் பண்ண முடியும். அந்த 6 பேருமே இந்த தலைவர்களே 6 பேர் ரீச் பண்ணாதான் இவர் ரீச் பண்ண முடியும். இப்படிதான் அந்த கட்சி ரன் ஆயிட்டு இருக்கு. இப்படியான ஆளுங்க தான் வந்து மாநாடு நடத்துறாங்க. இதுதான் ஐடியாலஜிக்கல். பாவம் அந்த இளைஞர்களோட நிலைமை என்ன ஏது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. இல்ல அது மாநாடு வந்து இன்னும் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா பெரிய கம்பம் ஒண்ணு விழுது, ஒரு பையன் போய் சேர்ந்துட்டா. என்ன பண்ண நாளைக்கு எப்படி இருக்கும் அந்த இடம்? நாளைக்கு நிச்சயமா வந்து அது எப்படி சொல்ல முடியாது. அதாவது ஒரு மாநாடுல சாதாரண கூலி தொழிலாளியா வந்து சுண்டல் விற்பாரு, வாட்டர் பாட்டில் விற்பாரு, சமோசா இந்த மாதிரி ஏதாவது விற்பாங்க. முறையா திருவிழா மாதிரி கடையெல்லாம் போட்டு வச்சிட்டாங்க. பிரியாணி கடை, என்னென்ன கடையெல்லாம் போட்டானுங்க. அவங்க தெரிஞ்சிருச்சு இங்கதான் நிறைய வருது, ஒரு நாள் கடையை போட்டோம்னா நல்லா அள்ளிட்டு போயிடலாம்னாலும் டென்ட் போட்டு கடையை போட்டு வச்சிருக்காங்க. எப்படி இந்த மாநாடுக்கு வராங்க? இப்ப மாநாடுக்கு வந்து பழைய எண்ணெயில எதையா சாப்பிட்டா யாரு பொறுப்பாவா? இதெல்லாம் என்ன யோசிக்கிறாங்களா இல்லையா? என்ன தண்ணி ஒரு பக்கம் ஏற்பாடு பண்றாங்க, அது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இது ஒரு பக்கம் ஓடுது. இவர் வந்து முன்னாடி நாளே போயிட்டு ஒரு கட்சி மாநாடுக்கு வரவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் வந்து தவிர்த்துருங்க, வயசானவங்க தவிர்த்துருங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, அப்புறம் வந்து குழந்தைங்களை கூட்டு வராதிங்க, இப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தின மாநாடு தான் காலங்காலமா பார்த்திருக்கோம். இங்க மட்டும்தான் குடிச்சிட்டு வராத, பைக்ல வராத, கத்திக்கிட்டு வராத, மேல ஏறாத, சேர உடைக்காத, மரத்திலயே ஏறுற, இப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்த ஒரு மாநாடா வருது. இது மட்டும் இல்லாம போன முறை பார்த்தோன்னா குஷான் வந்து பார்த்தோன்னா போன முறை சொல்லியிருந்தா ஆபீஸ் வந்து லீவ் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப உஷாராயிட்டு ஆஃப்லைன்ல சொல்லிட்டாங்க, தயவுசெய்து இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னா உங்களுக்கு லிமிட் அவ்வளவுதான். நீங்க தான் இப்ப கட்சியோட பேரை கெடுக்க ட்ரோல் ஆகி நீங்க கெடுத்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். எங்க அண்ணன் வந்து ஸ்கூல் பசங்க எல்லாம் லீவ் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரு, அதனாலதான் நாங்க முன்னாடி நாளே லீவ் போட்டு வந்துட்டோம். என்னடா நீங்க தான் சரி நம்ம எது சொல்ல. அண்ணா வந்து மாநாடு போட்டாவே பார்த்தோன்னா சோசியல் மீடியா வந்து பெரிய ட்ரோல் மீம் கண்டென்ட்டா மாறிட்டு இருக்கு. அது போது பார்த்தா அந்த அதிபர் அவரு பார்த்தோன்னா போன மீட்டிங்ல பார்த்தோன்னா போட்டு பொழந்துக்கிறாரு. ஆமா, அவருக்கு வந்து வைத்தறிச்சல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு வருவாரு, கூட்டணி நம்மள கூப்பிட்டுருவாப்ல, ஒரு துணை முதலமைச்சர் ஆயிடலாம், ஏதோ ஒண்ணு போயிடலாம், சீட்ல பாதி வாங்கிடலாம்னு கனவுல இருந்தாரு. அவரு தெளிவா சொல்லிட்டாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் பெரியாரும் அப்படின்னு இவரு சொன்னதுமே இது என்னடா இது நமக்கு இவ்வளவு நாள் நம்ம ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், மேல டெல்லியில ஏதோ வச்சு வெளில ஏதோ பேசி காசு செட்டில்மெண்ட்டை வாங்கி இவங்க திடீர்னு இப்படி சொல்றாருன்னு அப்பையில இருந்து எதிர்ப்பு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா, யாரு முதல்ல இவர் அண்ணன்? எனக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு எதையாவது பேசுறது. அதாவது A2னா யாரு? தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச A2 யாரு? A1 இல்ல, இப்போ A2 பெயில்ல இருக்காங்க. மாண்புமிகு சின்னம்மாவுக்கு அவங்க செய்த புரட்சி தியாகம் பிறந்தநாள் வாழ்த்து மாதிரி அவருக்கு தியாகம் பண்ண எனக்கு பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு. யாருக்கு பிறந்தநாள், என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இது ஒரு சைடு நடக்குது. அது இன்னொன்னு, இப்ப சமீபத்துல இறந்த மரியாதைக்குரிய ஒரு இலகணேசன் கவர்னர் இறந்துட்டாரு. அவருக்கு புகழஞ்சலி செலுத்துறாங்க. அதுக்கு அவங்க ஐடியாலஜில இருக்கிற ஆளுங்களுக்கு போய் இன்விடேஷன் வச்சா கரெக்டா இருக்கும். இவருக்கு ஏன் வைக்கணும்? இவருக்கு வீட்டுல இருந்து வைக்கிறாங்க. இவரு அங்கேயும் போய் டிவிகே தளபதியை வந்து அவங்க முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு, டிவியை கத்துறாங்க, எல்லாரும் வந்து இது பண்றாங்க அப்படின்னு. இவர் அங்கேயும் போய் வைத்தறிச்சல கொட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் ரொம்ப வைத்தறிச்சல்ல இருக்காரு. அதாவது அண்ணனுக்கே தெரியும் நம்ம 2வது இடமும் இல்ல, முதல் இடமும் இல்ல, 3வது இடம் தான். இப்ப 3வது இடத்துக்கு போட்டியா இன்னொருத்தர் வந்துட்டாரு. நம்மளுடைய இடத்துக்கு அவர் போட்டி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து இப்ப அதிகமா தளபதி எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு
இரிட்டேட் ஆகுறது என்னன்னா ஆப்போசிட்ல இருந்து அவர் கவுண்டர் வர மாட்டேங்குது, தனியாவே கத்திக்கிட்டு தனியா கத்துட்டு இருக்கிறான். அதுதான் கோபமா இருக்கு. நான் உன்னதான கத்துறேன், நீ எனக்கு திரும்ப பதில் கொடுக்குமா இல்லையா, அதான் உலக வழக்கம், என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேன்னு அவருக்கு ஒரு கோவம். அதனாலதான் வந்து கோவம் அடக்க முடியாம இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது கீழே போய் பாவம் ஒரு தொண்டர் சப்புன்னு அடிச்சிட்டு அவரு சாட்டை அவர் வந்து சொல்றாரு அடிக்கவே இல்லையா, போன் இப்படி அடிச்சாராம், மாங்க அடியில ஹீன்னு போய் ஓரமா நிக்கிறாரு. அந்த வீடியோவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அடிக்கவே இல்ல, ஓரமா போய் அவர் வந்து போதையில இருந்தாருன்னு உடனே கதை கட்டி விட்டாரு. ஆனா இப்ப என்ன இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, சமீபத்தில் வந்து டிஎம்கே போய் நம்ம சீமான் அவர் போய் பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு, மீட் பண்ணாரு. அது பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா விஜய் அடிக்கிறது வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு. ஒருவேளை வந்து சீமான் வந்து டிஎம் கிட்ட கூட்டணியோ இல்ல, அது வந்து இது டிவிக்கு செக் பண்ற பிளேஸ். அது அண்ணன் அதிபர் வந்து எப்ப அது தமிழ் தேசியம்னு சொல்ல ஆரம்பிச்சாரு அப்பல இருந்தே எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அப்பயிலேயே வந்து நீ ஒண்ணு ரோட்டுக்கு அந்த ஆள நில்லு, இந்த ஆள நில்லு, நடுவுல நிக்காத, அப்புறம் வந்து உனக்கு என்ன கொள்கை இருக்கு, நீ பெரியார் அப்படின்னு அவரு தொடர்ச்சியா எதிர்த்துட்டு வராரு. இது நடுவுல போய் பாத்துட்டு வந்த கதை என்னன்றதெல்லாம் நம்ம தனியா சொல்லியிருக்கோம். ஆனா இதுக்கு வந்து இது காரணம் இல்ல, இது வந்து அண்ணனுக்கு வந்து 3வது இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்றதுல புரியா இருக்காரு. ஏன்னா இப்பவே சோசியல் மீடியால பார்த்தோன்னா நிறைய மீம்ஸ் போயிட்டு இருக்கு. நாளைக்கு மாநாடு எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாநாடு பத்தி அப்புறம் பேசுவோம் நிச்சயமா. அதாவது அதுலயாவது ஏதாவது கருத்தியலா ஐடியாலஜிக்கலா பேசுறாங்களா, ஏதாவது சம்பவங்கள் இல்லாம இருக்கா, ஒழுக்கமா நடந்து ஒழுக்கமா போச்சுன்னா நிச்சயமா பாராட்டுவோம். கண்டிப்பா. ஏன்னா முன்னாடி நடந்ததெல்லாம் வச்சா நம்ம பேசியிருக்கோம், ஒருவேளை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம். அடுத்த வீடியோ பார்ப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.